Student 12th standard chapter 2ல exercise 2.1ல 4th sum complete பண்ண போறோம். 4th sum I power 59 plus 1 by I power 59 ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 59 நமக்கு டிவைட் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் 4 வேல்யூ நம்ம 1 சொல்லிக்கிறேன் நான் காம்ப்ளெக்ஸ்ல. அப்போ 4 பண்ணா 4 ஆல டிவைட் பண்ணிங்க. கொடுத்து ஹையஸ்ட் பவர் வேல்யூ 4 ஆல டிவைட் பண்ணுங்க. 4 1 டைம்ஸ் இருக்கும், பேலன்ஸ் 1 5ல 4 போனா 1 ரிமைண்டர் 4. திரும்பி நான் 19 எடுத்து நான் 16 இன்னைக்கு நான் 4 டைம்ஸ் இருக்கும், 16 பேலன்ஸ் 3. அப்போ ரிமைண்டர் 3 என்னன்னா I கியூப். அப்போ I பவர் 59 எப்படி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிட்டோம், I பவர் 3 பண்ணும் ப்ளஸ் அதே சேம் 59 I கியூப். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் I கியூப் என்ன வரும், I ஸ்கொயர் இன்டு I சொல்லலாம். I ஸ்கொயர் வேல்யூ -1 இன்டு I, -1 I மைனஸ் I. அப்போ நெக்ஸ்ட் வரும் -I ப்ளஸ் சிம்பிள் 1 பை -I. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் இன்டு மைனஸ் ஃபேக்டராக மாறிடும். சேம் ரிசல்ட் இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ காஞ்சுகேட் ஐயோட காஞ்சுகேட் என்ன வரும், -I மல்டிப்ளை பண்ணி மைனஸ் எப்பவுமே காஞ்சுகேட் டிவைட்ல ஐயோட சிம்பிள் என்ன மாற்றி மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும். இப்போ -I பை -I. ஓகே, -I. இப்போ நெக்ஸ்ட் மைனஸ் ப்ளஸ் I பை I இன்டு I ஸ்கொயர் வேல்யூ -1. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் +1. அப்போ I பை 1. -I ப்ளஸ் I கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைண்டர் என்ன நமக்கு 0. ஐயை ரிமூவ் பண்ணி +I -I கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைண்டர் 0. அப்போ இது ஃபுல் ரிசல்ட் நமக்கு ஃபைனலாக 0. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட். 2 மார்க் கொஸ்டின்.